இந்த பாலை குடிச்சிரு, அம்மா கிட்ட போயிடலாம். அனுஷ்கா, அனுஷ்கா, ஐயோ மாமா, என்ன என்ன மாமா இது? ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன? நான் சொன்னேன், நீங்க நம்பல, இங்க பாருங்க. அண்ணா, விஷம். என்னன்னு இதெல்லாம்? லட்சுமி இல்லாம என்னால நிம்மதியா வாழ முடியாது. நானும் என் புள்ளையும் அவ இருக்கிற இடத்துக்கே போயிடுறோம். சாக விடுங்க. சும்மா இருங்க. என்னன்னு இதெல்லாம்? பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க, நானும் அமரும் சாகுறோம். சாகிறது தான் எல்லாத்துக்குமே தீர்வுனா எல்லாருமே செத்து போகணும். உங்க பொண்டாட்டி செத்து போயிட்டாங்கன்னு நீங்க செத்து போனா, நீங்க செத்துட்டீங்கன்னு அம்மா சாவாங்க, அம்மா செத்துட்டாங்கன்னு அப்பா சாவாரு, அப்பா செத்துட்டாருன்னு நான் சாவேன், நான் செத்துட்டேன்னு என் பொண்டாட்டி சாவா. இப்படியே எல்லாருமே செத்து போயிட்டோம்னா இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு எல்லையே இருக்காதுன்னு. அண்ணி இறந்தது துக்கம் தான். அந்த துக்கத்துல இருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்துடணும். அவங்க பாதியிலே விட்டுட்டு போன வேலையெல்லாம் நீங்க தான் முடிக்கணும். அண்ணி அமர நல்லபடியா வளர்க்கணும்னு தானே விரும்பினாங்க. உங்களை மாதிரி கொல்லணும்னு நினைக்கல. சொல்லுங்கண்ணே. இறந்த அண்ணி மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா அவங்க கூடயே சாக கூடாது. அவங்க பேரு நிலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு. அண்ணே, இத்தனை வருஷம் அவங்களோட வாழ்ந்திருக்கீங்க. அவங்க மனசு உங்களுக்கு புரியாதா? நீங்க சாகிறத தான் அண்ணி விரும்புவாங்களா? மாமா, தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி என் புருஷனை காப்பாத்துன்னு சொன்னதே லட்சுமி அக்கா தான். லட்சுமி அக்கா ஆத்மா கூட நீங்க சாகிறத விரும்பல மாமா. அவங்க இறந்தா கூட அவங்க ஆத்மா உங்களையும் இந்த வீட்டையும் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அதுதான் என்ன தூங்க விடாம எழுப்பி இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நிஜமாவா சொல்ற? என் லட்சுமி உன்கிட்ட என்னை காப்பாத்த சொன்னாளா? ஆமாண்ணே, லட்சுமி அண்ணி இவ கனவுல வந்து சொன்னதா சொன்னா. அப்ப கூட நான் நம்பல. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. என் லட்சுமி நான் சாகிறத விரும்பல. டேய் அமரு, உங்க அம்மா நம்ம வாழ நினைக்கிறாடா. ஆமாடா, வாழ நினைக்கிறோம். நாங்களும் வாழணும் தாண்டா நினைக்கிறோம். வெற்றி, எங்களை விட்டுட்டு போயிடாதப்பா. எங்களுக்கு நீ வேணும். நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா லட்சுமியை இழந்துட்டு நிக்கிறோம். இப்ப நீயும் போயிட்டனா நாங்க நடப்பேனமா தான் தெரியணும். இப்போ நான் அப்படிதான் இருக்கேன். வெற்றி, திரும்ப திரும்ப எங்க மேல வெறுப்ப காட்டாதப்பா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.